ஹலோ, வெல்கம் டு famrock. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்வேலேருந்து வந்துருக்கிற ஏர் பம்ப். இதில் வந்து டபுள் யூஸ் இருக்குது. என்னென்னா, ஏரை வந்து ஃபில் பண்ணவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஏரை வந்து வெளியேற்றுறதுக்கு சக் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் அ டபுள் யூஸ் ஃபார் திஸ். இதுக்கு வந்து இது வந்து எலக்ட்ரிக் கிடையாது. இது வந்து 6 வாட் பேட்ரி போடணும். இதுதான் அந்த பேட்ரி. இது தனியாக வாங்கிக்கிறணும். இப்போ இது வந்து கொஞ்சம் விலை கம்மி. ஆனால் அது எலக்ட்ரிக் உள்ளது அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்வேலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் விலை கூட. அது எவ்வளோ விலை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். எப்படி வந்து ஏர் அவுட் ஆகுது, அதுக்குள்ளே நாப்ஸு நீடில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இது வந்து சக் பண்ணுறதுன்னு போட்டு கொடுத்தீங்களா, அவ்வளோ ரைட்டாக. ஆல் ரைட், திஸ் இஸ் த ப்ராடக்ட். திஸ் இஸ் சம் அந்த ப்ளோவிங் நீடில்ஸ். இதுதான், இது வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் ஆல் இட். பார்த்தீங்களா, இதுதான் அந்த சக்கிங் யூனிட். இது வந்து அந்த ப்ளோவிங் யூனிட். இந்த கீழே இது வந்து ஒரு பட்டன், ஆன் ஆஃப். இதெல்லாம் பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட். இது வச்சிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். மாட்டும் போது சேர்த்து மாட்டிக்க வேண்டியதான். பேட்டரி இதில் போட்டுருவோமா. சோனி 1.5 வோல்ட்டு. 1.5 வோல்ட்டுக்கு 4, மினிமம் 6 வோல்ட். மைனஸ் ப்ளஸ். ஓகே, மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ். இந்த இது வந்து இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து செட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகும். ஆல் ரைட், இப்போ இட்ஸ் ரெடி டு யூஸ். பட்டன் அமைச்சு பார்ப்போம் என்ன நடக்குங்க. ஓ, நல்லாவே வருது. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த நீடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயினை வந்து புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வேணுங்கிற நாபை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நல்லா ஏற்றியாச்சு. இப்போ பார்ப்போம். இங்கே நல்லா வருது. ஏர் ஃபில் பண்ணி காட்டுறவங்களுக்கு எதில் ஏர் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் ஏர் ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். எவ்வளோ குயிக்காக வந்து இது ஏர் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பிக்னிக் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு டூரிங் போகிறீங்க, எங்கேயாவது கேம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உள்ள பெட். இது வந்து நார்மலாக நம்ம பெட்டில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் த டூரிங், கேம்பிங், அந்த மாதிரி ஒரு பிக்னிக் போகிற இடத்துல அவர் புல் தரையில் விரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மரத்தடி நிழலில் போட்டு. இந்த பொண்ணு ஒன்று குப்புறப்படுத்திக்கிட்டு புக்கு படிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நார்மலாக நீங்கள் வந்து ஸ்லீப் மெட்ரஸாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது அன்பேக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அன்பேக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கத்தி வச்சு கிளிக்கும்போது இந்த இதில் ஏதாவது விஷயம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த பெட்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோண்டு அந்த பேட்சை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். வேறு அந்த பாக்ஸில் வந்து எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேட்ச்சு சின்னதாக. அது எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறதுக்குள்ள மேனுவல்ஸும் மேலே. இப்போ இதை விரிச்சிட்டு நம்ம இதுக்கு ஏர் ப்ளோ பண்ணி பார்ப்போம். அந்த ஏர் ஃபில்லிங் சமாச்சாரம் ரொம்ப பெருசாக ஒன்று இருக்குது. அப்புறம் இதில் ஒரு நாபு, இது உள்ளே இருக்கட்டும். இதில் தான் நம்ம ஏர் ஃபில் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்பலாம் டிலே இல்லை, ஓரளவு ஸ்பீடாகவே ஃபில் ஆகுது. அந்த ஏரில் வந்து நல்லா கூல் இருக்குது, ரொம்ப ஓவர் ப்ரெஷர் இல்லை. வச்சு மூடிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் இட். சூப்பராக ஏர் ஃபில் ஆயிடுச்சு. நல்லாவே இருக்குது. பாக்ஸில் இருக்குது. இன்னமும் உங்களுக்கு இன்னமும் இதில் ஏர் ஃபில் பண்ணணும். அப்போ கல் மாதிரி இருக்கும். சக் பண்ணி வெளியே எடுக்கணும்ல, அது முக்கியமான ஒரு டாஸ்க் இல்லையா. பிக்னிக் போகிறீங்க,
சரி எல்லாம் முடிஞ்சு பிக்னிக்கை பேக்கப் பண்ணும்போது இது அப்படியே தூக்கி தெரிய முடியும். அப்படியே கீழே நல்லா வந்து அப்படியே ஒட்டிக்குது. வெயிட்லெஸ்ஸு, ஆனால் கம்ஃபர்டபுள் தான் பிக்னிக்கு. ஓகே, லெட்ஸ் see how we can remove the air from here. இதெல்லாம் நாப்லாம் இழுக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இழுங்க. இழுத்து விட்டாலே வந்துடுது. இது ரிவர்ஸ் ஓடு சக் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா நல்லா காற்றை ஃபுல்லாக இதுவும் வந்து இழுத்து வெளியே தள்ளுது. இந்த பக்கமாக வந்தது, அங்கேருந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம்லாம் நல்லா அமுங்கிறது நல்லாவே தெரியும். அங்கேருந்து அப்படியே உருட்டி விடுங்க, லைட்டாக நச்சு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. பார்த்தீங்களா, நல்லா அப்படியே ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ தட்ஸ் வெரி கூல். இந்த ஏர் பம்ப் வந்து நல்ல யூஸ்ஃபுல். இது வந்து நீங்கள் வந்து காற்றை வந்து ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் ஊதி நப்புறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பேட்ரி எத்தனை யூஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது பெட்டர் இந்த மாதிரி பிக்னிக் போனீங்க அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 1700 வருது, அது வந்து 900. ஸோ தட்ஸ் இட். அதுக்கு மேலே பேட்ரி வந்து எவ்வளோங்க நீங்கள் பார்த்துக்கிறங்க, சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இஃப் யூ லைக் ஒன் ஏர் பில்லோக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த நாப்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பலூனெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. பலூன்லாம் கிளம்பவே மாட்டேங்குது. ஏர் பம்பு தானே, பலூனுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் த கேஸ். ஒருவேளை அந்த ஹீலியம் பலூன் மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலூன் இருக்குதுன்னு வைங்களேன், அது சாதாரணமாக ரொம்ப டைட் இல்லாமல் வந்து ஏரை ஃபில் பண்ணக்கூடியது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷரோடு வந்து உங்களுக்கு ஊதணும் அப்படின்னா முடியாது. அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வந்து பெருசாகவே போகாது. தட்ஸ் ஆல், ஒன்லி ஸ்மால் போர்ஷன். காற்று வந்து கூலான காற்றா இருக்குது, அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. ரெடி ஆயிடுச்சு. ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது தேவையான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் ரிங்காக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணி வீட்டிலே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் ஒன்று செட்டப் பண்ணி விளையாடுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இது வந்து இந்த ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம்பிங் பெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது ஓகே தான். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த பலூனுக்கு, ஃபுட்பாலுக்கு, இந்த இதுக்கெலாம் வந்து இதில் வந்து ஏர் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப ஒரு நார்மல் ஒரு ஏர் ப்ளோவுக்கு தான் இது வந்து செட் ஆகுமே தவிர ஒரு ப்ரெஷரைஸ்டு ஏர் ப்ளோவுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. அதனால் அந்த கான்செப்டில் நீங்கள் இதை வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு லைட் ஏர் ஃபில்லிங் கான்செப்ட்டுக்கு இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது உங்களுக்கு வேரியஸ் ரேஞ்சிலே அவைலபிளாக இருக்குது அமேசானில்.
நான் அமேசானில் நான் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கா என்னன்னு தெரியல. ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கலாம். இது ரேஞ்சும் வந்து நிறையா வித்தியாசப்படுது. இது நாங்கள் வாங்கினது ரூ. 1700. இது எலக்ட்ரிக் கனெக்ட் பண்ணி ப்ளோ பண்ணுறதுக்குள்ள ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. அது வந்து 3700 என்னமோ வருது. ஆனால் இது மோஸ்ட்லி இட் இஸ் அவுட்டோர் எக்யூப்மெண்ட். பேட்ரி வந்து ஒரு ₹430 கிட்ட வருது. அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நார்மல் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஆனால் நம்ம வந்து கிட்ஸோட வெளியில் போகிறோம், ஒரு பிக்னிக் போகிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒர்த் பையிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு பார்க்கணும். இஃப் யூ லைக் திஸ் ப்ராடக்ட் யூ கேன் பை இட் இஃப் யூ ஹேவ் அ யூஸ் ஆஃப் இட். அதர்வைஸ் ஃபார் ஃபுட்பால் அண்ட் பலூன் ஏர் பம்பிங் இட்ஸ் நாட் அ ஒர்த் ஃபார் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேட்டிவ்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய் ஃப்ரம் famrock.